வீரசிங்கம் அணைக்கட்டின் கட்டுமான பணிகள் நிறைவு. யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்கத்தால் சேதமடைந்த வீடு. 55வது ஏப்ரல் வீரர்கள் நினைவு தினம் வவுனியாவில் அனுஷ்டிப்பு. குடியிருப்புக்குள் புகுந்த காட்டு யானைகளால் பயிர்கள் சேதம். விடுதலை கோரி சுரேஷ் சாலே ரிட் மனு தாக்கல். இரணைமடு குளத்துக்கு புதிய நீர்ப்பாசன பொறியியலாளர் நியமனம். தேசிய அபிவிருத்தி வங்கியில் 13.2 பில்லியன் ரூபாய் நிதி மோசடி. புதன்கிழமை விடுமுறை ஏப்ரல் 8ஆம் திகதியுடன் ரத்து, வெளியான அறிவிப்பு. விடுதலை புலிகளுடன் இணங்கி செயற்பட்டிருந்தால் மஹிந்த ராஜபக்சவுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கும், நாமல் ராஜபக்ச. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தொடருந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பம். நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான மழை வீழ்ச்சி கிடைக்கும், வளிமண்டலவியல் திணைக்களம். நல்லூர் மந்திரிமனை கண்முன்னே அழிவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, CVK சிவஞானம். தொடர்வது விரிவான செய்திகள். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் தொடர் அழுத்தத்தை அடுத்து முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார அமைப்பு பிரிவுக்குட்பட்ட வீரசிங்கம் அணைக்கட்டின் கட்டுமான பணிகள் முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வாறு தமது தொடர்ச்சியான வலியுறுத்தலை அடுத்து கட்டுமான பணிகள் முழுமைப்படுத்தப்பட்ட வீரசிங்கம் அணைக்கட்டினை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், உலக வங்கியின் நிதி உதவியில் சியாப் நிறுவனத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார அமைப்பின் கீழ் காணப்படும் வீரசிங்கம், சித்தாறு, சிவசாமி அணைக்கட்டுகள் மற்றும் மல்லிகைத்தீவு கமக்கார அமைப்பு பிரிவிற்குட்பட்ட யங்கன் அணைக்கட்டு ஆகிய அணைக்கட்டுகளை அமைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் தாம் பல இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் முறையீடு செய்திருந்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் முறையீட்டிற்கு அமைவாக குறித்த அணைக்கட்டுகளை அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் கடந்த 27/1/2026 அன்று இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட கமநல உதவி ஆணையாளரிடம் கேள்வி எழுப்பியதுடன் விரைவாக அணைக்கட்டுகளின் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்யுமாறும் வலியுறுத்தியிருந்தார். இத்தகைய சூழலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது தொடர்ச்சியான வலியுறுத்தலை அடுத்து வீரசிங்கம் அணைக்கட்டின் கட்டுமான பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்கத்தினால் வீடு சேதமடைந்ததுடன் வீட்டில் இருந்தவர்கள் எந்தவித காயங்களுமின்றி உயிர் தப்பியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் 6ஆம் திகதி அதிகாலை பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. வடமராட்சி கெருடாவில் பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் அருகில் இருந்து தென்னை மரத்தின் மீது மின்னல் தாக்கியதில் அந்த மரம் தீப்பற்றியுள்ளது. மேலும் மின்னல் தாக்கத்தால் வீட்டின் சுவர்களில் ஓட்டைகள் ஏற்பட்டுள்ளன. அத்துடன் வீட்டில் ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் சேதமடைந்த நிலையில் வீட்டில் இருந்தவர்கள் எந்தவித காயங்களுமின்றி உயிர் தப்பியுள்ளனர். மின்னல் தாக்கத்தால் தென்னை மரம் தீப்பற்றி எரிவதை கண்ட அயலவர்கள் உடனடியாக செயல்பட்டு தீயை அணைத்துள்ளனர். இதற்கிடையில் குறித்த மின்னல் தாக்கத்தினால் அயலவர்களின் தொலைக்காட்சி பெட்டி உள்ளிட்ட சில இலத்திரனியல் பொருட்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 55வது ஏப்ரல் வீரர்கள் ஞாபகார்த்த நிகழ்வு நேற்று வவுனியா கொரவுப்பத்தனை பகுதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் இடம்பெற்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வாவின் தலைமையில் குறித்த நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது. இதன்போது 1971 ஏப்ரல் 5 அன்று JVPயின் தலைவர் ரோகன விஜயவீர மற்றும் வீரமரணம் அடைந்த ஏனைய தோழர்களின் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களான திலகநாதன், ஜெகதீஸ்வரன், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியா மரக்கராம்பலை கிராமத்தில் நேற்றைய தினம் இரவு தோட்ட நிலத்துக்குள் புகுந்த காட்டு யானைகள் காய்க்கும் நிலையில் இருந்த பெருமளவு தென்னை பயிர்களையும் வாழை மரங்களையும் சேதமாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவும் குறித்த கிராமத்தினுள் உட்புகுந்த யானைகள் காய்க்கும் நிலையில் இருந்த 18க்கும் மேற்பட்ட தென்னை பயிர்களையும் 50க்கும் மேற்பட்ட வாழை மரங்களையும் நாசமாக்கி சென்றுள்ளது. நகரின் எல்லை கிராமமான குறித்த கிராமத்தில் யானைகளின் தொல்லை காணப்படாத நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமையினால் கிராம மக்கள் பெரும் அச்சத்தின் மத்தியில் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது.
இந்த நிலையில் தமது கிராமத்தினை சூழ ஜானை வேலியை அமைத்து தருமாறு கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தனது சட்டத்தரணிகள் ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றில் அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை சவாலுக்கு உட்படுத்தி அவர் இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானியா பேசகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவீசன விரத்ன, அருட்தந்தை ரொகான் சில்வா மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்டோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இலங்கையில் மே அல்லது ஜூன் மாதங்களில் இயல்பான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது இருப்பதை விட தென்மேற்கு பருவமழையின் போது மழைப்பொழிவு குறையக்கூடும். அதாவது அது 30% அதிகமாக குறையலாம். ஆனால் மே மாதம் என்பது பருவமழையின் தொடக்கம் மட்டுமே. மே மற்றும் ஜூன் மாதங்களில் இயல்பான மழைப்பொழிவு திரும்பும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று கூறியுள்ளார். இதற்கிடையில் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை இலங்கையின் உச்சியில் சூரியன் நேரடியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் பல மாகாணங்களில் உள்ள சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தாலும் தற்போது நிலவும் வறண்ட வானிலை அப்படியே தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி இரடைமடு குளத்துக்கு பொறுப்பாக புதிய நீர்ப்பாசன பொறியியலாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். கிளிநொச்சி நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள இரணிமடு குளத்தின் நீர்ப்பாசன பொறியியலாளராக பணியாற்றிய பொறியியலாளர் கைப்பிரகாஷ் பதவி உயர்வு பெற்று மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளராக கடமைகளை பொறுப்பேற்றார். இதன் பின்னர் வெற்றிடமாக காணப்படும் இரணிமடு குளத்துக்கான பொறியியலாளர் சுஜீவன் இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். அரசு அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த புதன்கிழமை விடுமுறை எதிர்வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்பட உள்ளதாக அத்தியாவசிய திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அரசு அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த புதன்கிழமை விடுமுறை எதிர்வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்பட உள்ளதாக அத்தியாவசிய திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அரசு சேவைகள் வழக்கமான முறையில் அனைத்து வார நாட்களிலும் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் போர் இடம்பெற்ற போது தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணங்கி செயற்பட்டிருந்தால் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு நோபல் சமாதான விருது கிடைத்திருக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சமூக பாதிப்புகளின் போது மக்களின் சார்பில் செயல்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் பெருந்தொற்று கால பகுதியில் 4 தடவைகள் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டதாகவும் கூறினார். தற்போதைய நெருக்கடி நிலையை விடவும் கோவிட் காலம் மிகவும் சிக்கல் மிக்க காலம் என்றும் சுட்டிக்காட்டினார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் போது நீங்கள் அந்த பக்கத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இந்த பக்கத்தை பார்த்துக் கொள்கின்றோம் என ஜனாதிபதி மஹிந்த தீர்மானித்திருந்தால் இன்று அவருக்கு நோபல் சமாதான விருது கிடைத்திருக்கும் என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். எனினும் சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு போரை வென்றதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடித்த காரணத்தினால் கொலைகாரராகவும் திருடராகவும் மகிந்த சித்தரிக்கப்பட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் காலத்தில் மக்கள் பாதிக்கப்படுவதனை தவிர்ப்பது தமது இலக்காக காணப்பட்டது. சர்வதேச நாணய நிதியம் போன்ற அமைப்புகளில் ஆலோசனைகளை கருத்தில் கொள்ளாது மக்களை பாதுகாப்பதற்காக தமது அரசாங்கம் சிரத்தையுடன் செயல்பட்டது என்றும் கூறினார். அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது பங்களாதேஷ் மற்றும் நேபாளில் போன்று போராட்டக்காரர்களை கொலை செய்யாது நாங்கள் ஒரு அடி பின்வாங்கி சமூகத்தில் ஏற்படவிருந்த பாரிய பாதிப்பினை தவிர்த்தோம். ஜனநாயக ரீதியில் ஜனநாயக ரீதிகளும் மத கொள்கைகளின் அடிப்படையில் ஆட்சி செய்ததாகவும் தெரிவித்தார். எப்பொழுதும் மக்களின் தேவைகளுக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என மக்கள் விரும்பினால் ஆட்சியில் இருக்கவும் அவர்கள் விரும்பாவிட்டால் வெளியே செல்லவும் நேரிடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். எனினும் தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் நெஞ்சில் ஈரம் என்று செயல்படுவதாகவும் தம்மால் ஏற்பட்ட இழப்புகளை மக்கள் மீது திணிப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தினார். டெட்பா புயலால் சேதமடைந்த வடக்கு தொடருந்து பாதையை சீரமைத்த பின்னர் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறைக்கு இடையிலான தொடருந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த சேவையானது எதிர்வரும் 9ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. புயலின் காரணமாக வடக்கு தொடருந்து பாதையில் உள்ள 14 தொடருந்து நிலையங்கள் கடுமையாக சேதமடைந்த நிலையில் அதனை தற்காலிக பழுதுபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் 2025-12-24 முதல் தொடருந்து சேவைகள் மீண்டும் தொடங்கியது. கொழும்பு, கோட்டை, யாழ்ப்பாணம் இடையேயான தொடருந்து சேவைகள் குறைக்கப்பட்ட வேகத்தில் இயக்கப்பட்டன. அதன்படி புயலால் சேதமடைந்த 14 தொடருந்து நிலையங்களில்
நிரந்தர சீரமைப்பு பணிகளுக்காக வடக்கு தொடருந்து பாதை 2026-1-19 முதல் மீண்டும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மேலும் சீரமைப்பு பணிகள் இந்திய அரசாங்கத்திடம் இருந்து $5 மில்லியன் மானியத்துடன் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சமையல் எரிவாயு விலைகள் சடுதியாக அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக இலங்கை பாவனையாளர் முன்னணி தனது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்து அந்த முன்னணியின் தலைவர் அசல சம்பத், எரிவாயு விலை உயர்வால் நடுத்தர மக்கள் மற்றும் இல்லத்தரசிகள் சொல்லனா துயரத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். எரிவாயுவை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மக்கள் இனிவரும் காலங்களில் மீண்டும் விறகு அடுப்புகளையும் சிரட்டை அடுப்புகளையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் அவர் ஆதங்கத்துடன் தெரிவித்தார். குறிப்பாக சிரட்டைகளை பயன்படுத்தி எவ்வாறு அடுப்புகளை உருவாக்குவது என்பது குறித்து தன் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போவதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த விலை உயர்வால் உணவக உரிமையாளர்களும் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ள நிலையில் கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவுகளின் விலைகளை அதிகரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சாதாரண மக்கள் அன்றாடம் உட்கொள்ளும் பராட்டா, வடை மற்றும் தேநீர் போன்ற உணவுகளின் விலைகளும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் குறைந்த வருமானம் பெறுவோரின் போஷாக்கு மட்டும் பாதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். எவ்வாறாயினும் மனிதாபிமான அடிப்படையில் மக்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையில், அதாவது $200 சோறு மற்றும் பருப்பு போன்றவற்றை வழங்க முன்வருமாறு அவர் உணவக உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுத்தார். அரசாங்கத்தின் இவ்வாறான தன்னிச்சையான விலை உயர்வுகள் மற்றும் நீர் விநியோக குறைபாடுகள் குறித்து கடுமையாக சாடிய அசல சம்பத், முறையான திட்டமிடல் இல்லாததால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட போராட வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். முந்தைய காலங்களில் எரிவாயு விலைகளை குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் நிறுவனங்களின் லாபத்தை முதன்மையாக கருதுவதாகவும் குற்றம் சாட்டினர். நீர் ஆதாரங்கள் நிறைந்த இலங்கையில் மக்களுக்கு தடையற்ற நீர் விநியோகத்தை வழங்க தவறியுள்ள அரசாங்கம் இனியாவது கிராம மட்டங்களில் கிணறுகள் மற்றும் குழாய் கிணறு திட்டங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் பாவனையாளர்களை பாதுகாக்க அரசாங்கம் உடனடி மாற்று திட்டங்களை முன்னெடுக்க தவறினால் மக்கள் பெரும் பட்டினிச் சாவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். யாழ்ப்பாணத்தின் தொன்மையான வரலாற்று சின்னமான நல்லூர் மந்திரிமனை கண்முன்னே அழிந்து போவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பதவி தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். மக்களுடைய ஆட்சி முறையிலே இருக்கக்கூடிய எச்சமாக இருக்கக்கூடிய மந்திரிமனையினுடைய நிலை பற்றி ஒரு மக்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்ற வகையில் இன்றைய இந்த கலந்துரையாடலை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே மிக பிரபல்யமான வரலாற்றாளர் என்று சொல்லக்கூடிய KMD சில்வா போன்றவர்கள் கூட அவருடைய புத்தகத்திலே ஆங்கிலத்திலே ஜெஃப்னா கிங்டம் அல்லது ஆரிய சக்கரவர்த்தி வாஸ் த மச் மோர் த பவர்ஃபுல் கிங்டம் இந்த கண்ட்ரி என்று எழுதியிருக்கிறார். மிக பலம் வாய்ந்த ஒரு ஆட்சியாக அரசாக இருந்த தமிழர்களுடைய அரசாங்கம் ஆட்சியின் எச்சமாக இருக்கிற இந்த மந்திரிமனை இன்னும் சில காலங்களிலே முற்றாக அழிந்துவிடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது, பலரிடம் இருக்கிறது. பலர் என்னோடு பேசுகிறார்கள், நான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றம் சொல்கிறார்கள், குறை சொல்கிறார்கள். அவை இது பற்றிய ஒரு மிக தெளிவான விழிப்புணர்வை மக்களுக்கு செல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இந்த மந்திரிமனையிலிருந்து ஒரு 300 மீட்டருக்குள்ளே வசிப்பவன், கடந்த 55 வருடங்களாக வசிப்பவன், அதனுடைய புனரமைப்பிலே மிக பல காலமாக ஈடுபட்டவன் என்ற வகையில் இன்று என்னுடைய செயல்பாட்டை நான் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது இங்கே இருக்கிறவன் என்ற வகையில். முதலாவது, இந்த இடம் ஒரு நம்பிக்கை சொத்து. அது மடம் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை சொத்தாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை சொத்துக்கான முக்கியமான சொத்துக்கான ட்ரஸ்டி நம்பிக்கை பொறுப்பாளர் கொழும்பில் இருக்கிறார். அவர்கள் பிறகு இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். அவர்களோடு நான் பல காலமாக, அவர்கள் நண்பர்கள் பல தொடர்பு வந்து முக்கியமாக பல காலமாக இங்கே ஒரு நீதிமன்ற வழக்கு ஒன்று தொடர்ந்து அந்த காரணத்தினாலே சில காரியங்கள் செய்ய முடியாமல் போயிட்டு, எவ்வாறாயினும் கடந்த 5-6 வருடங்களாக நான் ஆழமாக இந்த விடயத்திலே முயற்சி செய்து வந்திருக்கிறேன். குறிப்பாக 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி
இது தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பாதுகாப்புக்கப்பட்ட ஆதனம் என்ற பகுதிக்குள்ளே வர்த்தமானி பிரசுரம் செய்யப்பட்ட ஒரு கட்டிடம். அப்போ அது சம்பந்தமாக நான் அப்பொழுது அந்த பணிப்பாளருக்கு உதவி பணிப்பாளருக்கு எழுதிய கடிதத்தில் நீங்கள் இதை திருத்த வேண்டும், அல்லாது திருத்தாவிட்டால் எங்களுடைய ஒரு சின்ன அமைப்புக்கு நாங்கள் நிதி சேர்த்து அதை எங்களுக்கு உரிமை ஒன்றும் தேவையில்லை, அது பராமரிக்கப்பட வேண்டும், ஆகவே நாங்கள் பொதுமக்கள நிதி மூலம் அதை செய்வதற்கு அனுமதி கோரி கடிதம் எழுதினாலும் கூட அதற்கான பதில் எனக்கு கிடைக்கவில்லை. அதை தொடர்ந்து பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் முயற்சி செய்து வந்தாலும் இரு சாராரிலையும் ஒற்றுமையாக கொண்டு வரக்கூடிய நிலை இருக்கவில்லை. அவை அண்மை காலம் 2024ஆம் ஆண்டு நான் மே மாதம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தந்த செல்வா கலையரங்கிலே நடந்த ஒரு நிகழ்விலே கலந்து கொண்ட போது இந்த மந்திரிமனை விடயங்கள் சம்பந்தமாக அப்பொழுது அங்கே பிரசன்னமாக வடமாகாண ஆளுநர் சார்ல்ஸ் அம்மையார் இருந்தார், சுதந்திரன் அவர்களும் இருந்தார்கள். அவர்களோடு பேசிய போது இதில் என்ன பிரச்சனை, இதை பராமரிப்பதற்கென்று ஜனாதிபதி கேட்ட பொழுது நான் நிதி என்று தான் சொன்னேன். அப்பொழுது அவர் நிதி ஒரு பிரச்சனையே இல்லை, ஏதாவது நிதி வேணுமென்றால் எவ்வளவும் என்னால் தர முடியும், இதில் மற்ற ஏற்பாடு சம்பந்தமாக கேட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அதிகாரிகளை அழைத்து அடுத்து வருகின்ற அடுத்து வருகிற 3 அல்லது 4 நாட்களுக்குள் ஆளுநரை சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக செயல்பட வேண்டும் என்று அந்த திணைக்கள அதிகாரிக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அதை தொடர்ந்து ஆளுநரோடு நான் பல முறை குறிப்பிட்டாலும் ஆளுநருடைய ஒரு சந்திப்பை ஏற்படுத்த முடியவில்லை. இருந்தாலும் கடைசியாக அந்த கோட்டையை சுற்றி ஒரு அபிவிருத்தி சம்பந்தமாக அவைத்தலைவர் என்ற முகையில் எனக்கு விடுத்த அழைப்பை சாதகமாக பரிசீலித்து இந்த ட்ரஸ்டி அவர்களை, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர்களையும் அழைத்து சென்று ஆளுநருடைய அலுவலகத்திலே ஒரு கலந்துரையாடலில் அவரும் நானும் கலந்து கொண்டோம். அதிலே கடைசியாக நாங்கள் எடுத்த முடிவு, அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். அதாவது இவற்றை புனரமைப்பு செய்வது 2 முறைகளிலும், ஒன்று தொல்பொருள் திணைக்களம் விதிக்கும் நியமங்கள் தகமைகளுக்கு அமைய ஆதன பொறுப்பாளர் அவரது செலவில் புனரமைப்பது. 2 ஆதன பொறுப்பாளரிடமிருந்து தொல்பொருள் திணைக்களம் குறித்த கட்டிடத்தை பொறுப்பேற்று தமது நியமங்களுக்கு அமைய புனரமைப்பு செய்தல் என்னும் விவரங்கள் விவரிக்கப்பட்டது. இதன்போது தாம் முதலாவது முறையினை பின்பற்ற முயற்சிப்பதாகவும் அதன் பொருட்டு நிதியீட்டங்களை பெறும் வழிகளை ஆராய்வதாகவும் அவைத்தலைவர் ஆதன பொறுப்பாளர் ஆகியோரால் தெரிவிக்கப்பட்டது. நான் ஆதன பொறுப்பாளருக்கு கூறியது, நீங்கள் இதில் எடுத்தால் நாங்கள் மக்களிடமிருந்து ஏதோ ஒரு வகையிலே உதவி கேட்கலாம், மக்கள் வலிந்து உதவுவார்கள், இது ஒரு வரலாற்று சின்னம், இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதுக்கு அந்த கருத்தங்கை பதிவு இதுக்கு நான் குறிப்பிலே கூட்டத்திலே முடிவாக எடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் அதை தொடர்ந்து இது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இன்னும் இருக்கிறது. இதனாலே நான் அண்மையிலே ஆளுநருடைய இந்த கூட்டம் 12/8/2024 நடந்தது. இதனுடைய ஆதன பொறுப்பாளரோடு நான் குறிப்பாக மே மாதம் 31ஆம் தேதியும் ஜூன் மாதம் 9ஆம் தேதியும் கலந்து பேசியிருந்தேன். அந்த கட்டிடம் சேதமடையப்பட்ட சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் நான் மீண்டும் அந்த கட்டிடம் மழைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி 2025 மழைக்கு சேதமடைகிற ஒரு நிலை இருந்த காரணத்தினாலே நான் தொல்பொருள் திணைக்களத்தோடு தொடர்பு கொண்டு அதை பராமரிப்பது சம்பந்தமாக பேசியதன் அடிப்படையில் நம்பிக்கை பொறுப்பாளருடன் திணைக்களத்துக்கு 24/9/2025 ஒரு கலந்துரையாடல் அவரோடு சென்று பேசியிருந்தேன்.
அதைத் தொடர்ந்து அவர்கள் 2010 மாதம் 25ஆம் ஆண்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள் நம்பிக்கை பொறுப்பாளருக்கு. அவை அந்த விடயங்களும் முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்த நிலையிலே நான் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த நம்பிக்கை பொறுத்தவரையில் உண்மையான பொறுப்பாளர் கொழும்பில் இருந்தாலும் அவர்கள் முழுமையான ஒரு அதிகாரமளிப்பு பவர் ஆஃப் அட்டர்னியை இங்கே இருக்கக்கூடிய அவர்களை பிரதிநிதிக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களோடு தான் நாங்கள் தொடர்பில் இருந்தோம். அவர்களுக்கும் நான் இந்த கடிதம் எழுதியிருந்தேன். இது சம்பந்தமாக இது அழிவரப்போகிறது. ஆகவே இதில் துரிதமாக நடந்துட்டு ஒரு கடிதம் எழுதி நான் 21/2/26ஆம் தேதி ஒரு முக்கியமான கடிதத்தை செய்தியை அவருக்கு அனுப்பியிருந்தேன். அதை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். அதாவது அவருடைய பேரை போட்டு எனக்கு இங்கே இருக்கக்கூடிய தொல்பொருள் திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளர் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார் இது பற்றி. ஆகவே அதை நான் இங்கே இருக்கிற பொறுப்பாளருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப முடியாவில்லைனால் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதில் உடனடி நடவடிக்கை எடுங்கள் என்றும் அதில் நான் போட்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் இருக்கிறது. I am sure you may be aware of the recent singular chauvinist position that no Tamil kingdom has existed in Jaffna. This is the main building of Changli Thopu that we claim as the monument of the Changlian Tamil kingdom. If this is allowed to be removed from existence, we are giving room to the singular chauvinist. I am sure you or doctor will never be a party for it. There are two options available to you. இதில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், இதில் சிங்கள இனவாதிகள் இப்பொழுது எங்களுடைய தமிழ் ராட்சியமே இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை பேசுகிற நிலைக்கு இந்த மந்திரிமனை அழிவுறுமானால் அவர்களுடைய கூற்று சரியாகவும் போகக்கூடும் ஆபத்து இருக்கிறது. ஆகவே இதை கருத்தில் கொண்டு உங்களுக்கு 2 தெரிவுரிமைகள் இருக்கிறது என்று ஏற்கனவே அந்த ஆளுநர் கலந்துரையாடலில் எடுத்த முடிவை ஒட்டி நான் இன்னும் ஒரு தெரிவுரிமையை அவருக்கு எழுதியிருந்தேன். அந்த ஆங்கிலத்திலேயும் சொல்லி தமிழிலேயும் சொல்கிறேன். You as trustee of the building take up the responsibility of renovating the building. I will see that we muster the necessary resources to finance it without any financial cost to the trust. இதில் இன்னொன்று இருந்தது என்றால், ஆரம்பத்திலே இவர்கள் அந்த நம்பிக்கை பொறுப்பாளர்கள் தங்களுடைய உறவினர்கள் உடன் சேர்ந்து அந்த இதை தாங்களே செய்ய முடியும். அந்த கருத்திலே தான் ஆளுநர் கலந்துரையாடலே நான் ஏற்கனவே வாசித்த கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் பின்னாலே அந்த மாதிரிதான வசதி இல்லை என்ற வகையிலே தான் இப்பொழுது நான் கடைசியாக இப்பொழுது அனுப்பிய 21/2/2020 கடந்த மாதத்தில் அனுப்பினது. நீங்கள் நம்பிக்கை இந்த பொறுப்பை எடுங்கள். நாங்கள் சேர்ந்து நான் பின்னுக்கு சொல்வேன். நாங்கள் போதுமான நிதி வசதியை உங்களுக்கு பெற்றுவதற்கான பொறுப்பை நாங்கள் எடுக்கிறோம் உண்டு. அல்லது otherwise you authorize the archaeological department to do it. I will arrange a small organization to undertake it by arrangement with them. அப்படி நீங்கள் அதை திணைக்களத்திற்கு அதிகாரம் அளித்தால் நாங்கள் ஒரு சின்ன குழுவாக அமைத்து அதற்கான நிதி ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாட்டை நான் செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். நான் இதையும் நான் சொல்கிறேன். நான் திரும்பி அதில் எழுதின செய்தியிலே, ப்ளீஸ் டோன்ட் பி எ பார்ட்டி ஃபார் த டிஸ்டோர்ஷன் ஆஃப் அ ஹிஸ்டாரிக்கல் கிளைம்ஸ் என்று போட்டிருக்கேன். அதுக்காக அவன் போட்ட இது தொங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. இதில் ஒரு சரியான முடிவு வர இல்லை. இதை நான் இன்றைக்கு அவசரப்படுறேன்னா பலர் என்னோடு இதை கேட்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல். ஆகவே அண்மையிலே இந்த தெரிவுரிமைகளை வைத்துக்கொண்டு பலர் முக்கியமாக எல்லாரும் பேசினாலும் அண்மையில் கனடிய தமிழ் காங்கிரஸினுடைய பிரதிநிதி டேண்டன் துர்ராஜா அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள்.
அவர்கள் இது சம்பந்தமாக தமது தாங்களுடைய பொதுவான தமிழ் மக்களுடைய கரிசனையை வெளிப்படுத்தி எனக்கு என்னோட கலந்து பேசினார்கள். அப்பொழுது நான் எடுத்திருக்கின்ற முயற்சிகளையும் இதை அவர்கள் தெளிவுபடுத்தினேன். அதுக்கு பிறகு அவர் எனக்கு ஒரு செய்தியை இது தொடர்பாக போட்டிருக்கிறார். அதையும் நான் இப்பொழுது மக்களுக்கு தெரிய வேணுமென்றதுக்காக வாசிக்கிறேன். அதிலே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இதை நீங்கள் தான் பொருத்தமான இடத்திலே இருக்கிறீர்கள், ஆகவே இதை முக்கியமான பொறுப்பை எடுத்து செயல்படுத்தினால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம் என்ற வகையிலே அவர் எனக்கு ஒரு செய்தி இங்கே என்னுடைய மொபைலில் இருக்கிறது. இதுடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்தீர்கள்.